எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து 6ஆம் வகுப்பில் டேர்ம் 2 அதை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதாவது தமிழ் பார்த்துட்ருக்கோம். இது எப்படி பார்க்குறோம்னா, ஒரு செய்யுள்னா அதில் சொல்லும் பொருளும் அதில் நூல் வழி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் மூதுரை பார்க்க போகிறோம். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வந்து நம்ம ஔவையார் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூதுரை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர்னா ஔவையார் அப்படிங்கிறாங்க. சொல்லும் பொருளும் பார்ப்போம். மாசற அப்படின்னா குறையில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் அப்படின்னா நாடு, தேசம்னா நாடு அப்படிங்கிறாங்க. மாசற அப்படின்னா குறையில்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் அப்படின்னா நாடு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வாங்க நூல்வழி பார்ப்போம். மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர்னா ஔவையார். மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர்னா ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர் யாருன்னா ஔவையார் அப்படிங்கிறாங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் அப்படிங்கிறாங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூலுக்கு வந்து மூதுரை என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. மூதுரையில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றினார் அப்படிங்கிறாங்க. மூதுரைனா என்ன பொருள் அப்படின்னா வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால இதை மூதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அடுத்த கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வி. யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? துன்பம் வெல்லும் கல்வி யாருன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொல்லும் பொருளும் பார்ப்போம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல் அப்படிங்கிறாங்க. தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல் குறையாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம நூல்வழி பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி நூல்வழி பார்ப்போம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறாங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்குறாங்க. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறவர் யாருன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லைனு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் அழைக்கப்பட்டவங்க யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த 6th செகண்ட் டேர்மில் அடுத்த இயல் 2வது இயல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசாரக்கோவை என்னும் ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. ஆசாரக்கோவின் ஆசிரியர் வந்து யாருன்னா நம்ம பெருவாயின் முள்ளியார் தான் ஆசாரக்கோவின் ஆசிரியர் அப்படிங்கிறாங்க. சொல்லும் பொருளும் பார்ப்போம்பாங்க. நன்றி அறிதல் அப்படின்னா பிற செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல்னா பிற செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் அப்படிங்கிறாங்க. ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நன்றி அறிதல்னா பிற செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. ஆசாரக்கோவின் ஆசிரியர் வந்து யாருன்னா வந்து நம்ம பெருவாயின் முள்ளியார் தான் ஆசாரக்கோவின் ஆசிரியர் அப்படிங்கிறாங்க. பெருவாயின் முள்ளியார் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா கயத்தூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆசாரக்கோவைனா என்ன பொருள்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. ஆசாரக்கோவைனா என்ன பொருள்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த ஆசாரக்கோவை வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிறாங்க. ஆசாரக்கோவையில் வந்து எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா 100 வெண்பாக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆசாரக்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் எங்கே பிறக்கிறாங்கன்னா கயத்தூரில் பிறக்கிறாங்க. ஆசாரக்கோவைனா என்ன பொருள்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசாரக்கோவை வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிறாங்க. மொத்தம் வந்து 100 வெண்பாக்களை கொண்டது தான் ஆசாரக்கோவை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா அடுத்த கவிதை பேழை இயல் 2ல் வந்து என்னென்னா கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதில்
சொல்லும் பொருளும் பார்ப்போம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. நந்தவனம்னா என்ன சொல்கிறாங்கன்னா பூஞ்சோலை அப்படிங்கிறாங்க. பார் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறாங்க. பண் அப்படின்னா இசை அப்படிங்கிறாங்க. இளைத்து அப்படின்னா பதித்து அப்படிங்கிறாங்க. நந்தவனம்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணா இசை, இளைத்து அப்படின்னா பதித்து அப்படிங்கிறாங்க. இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். முத்தேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், இதான் வந்து முத்தேன் அப்படிங்கிறாங்க. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், இதான் முத்தேன். முக்கணி, மா, பலா, வாழை, இதான் முக்கணி அப்படிங்கிறாங்க. முத்தமிழ், இயல், இசை, நாடகம், இதான் என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழ் அப்படிங்கிறாங்க. முக்கணினா மா, பலா, வாழை, முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம், முத்தேன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் சொல்லும் பொருளும். இதில் நூல்வழி, ஓகேங்களா, இதில் நூல்வழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாலாட்டு. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் தாலாட்டு அப்படிங்கிறாங்க. தாள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறாங்க. தாள்னா என்ன பொருள்னா நாக்கு அப்படிங்கிறாங்க. நாவை அசைத்து பாடுவதால் இதற்கு வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு அப்படிங்கிற. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு அப்படிங்கிறாங்க. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு அப்படிங்கிறாங்க. தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள் அப்படிங்கிறாங்க. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு அப்படிங்கிறாங்க. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு அப்படிங்கிறாங்க. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு அப்படிங்கிறாங்க. இயல் 3, ஓகேங்களா. நானிலம் படைத்தவன் அப்படின்னு ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. நானிலம் படைத்தவன் யாருன்னா நம்ம முடியரசன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட நானிலம் படைத்தவனில் சொல்லும் பொருளும் பார்ப்போம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். சமர்னா என்ன சொல்கிறாங்கன்னா போர் அப்படிங்கிறாங்க. நல்கும் அப்படின்னா தரும். நல்கும்னா தரும். கழனி அப்படின்னா வயல். கழனினா வயல். மரம் அப்படின்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல் அப்படிங்கிறாங்க. மல்லெடுத்த வலிமை பெற்ற. சமர் போர். நல்கும் தரும். கழனி வயல். மரம் வீரம். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல். ஆழி கடல் அப்படிங்கிறாங்க. இதில் நூல்வழி பாருங்கள். முடியரசனோட இயற்பெயர் வந்து என்னென்னா துரைராசு அப்படிங்கிறாங்க. முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம், அதாவது பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை போன்ற நூல்களை எழுதியவர் யாருன்னா வந்து நம்ம முடியரசன் அப்படிங்கிறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முடியரசன். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. முடியரசனோட இயற்பெயர் வந்து என்னென்னா துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் வந்து பூங்குடி, வீரகாவியம், காவிய பாவை அப்படிங்கிறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முடியரசன் அப்படிங்கிறாங்க. முடியரசன் வந்து என்னென்னா நானிலம் படைத்தவன் என்ற ஒரு பாடல் வந்து புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்து கடலோடு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. அதில் பார்ப்போம். சொல்லும் பொருளும் பார்ப்போம். கடலோடு விளையாட்டில் கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடுகள். மின்னல் வரினா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி, மின்னல் கோடுகள், அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். நெய்தல் தினத்தோடைய நிலம் என்னன்னா கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் தினத்தோடைய நிலம் அப்படிங்கிறாங்க. இதோட மக்கள் வந்து யாருன்னா பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் அப்படிம்பாங்க. பழைய புக்கில் எயினர், எயிற்றியர்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நெய்தல் நிலத்தோட மக்கள் வந்து பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் அப்படிங்கிறாங்க. நெய்தல் தினத்தோட தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் தினத்தோடைய பூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாளம்பூ. நெய்தல் தினத்தோடைய பூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாளம்பூ அப்படிங்கிறாங்க. உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும்.
காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இந்த நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். நாட்டுப்புற பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முறைய நாட்டுப்புற பாடல்களும் அடங்கும் அப்படிங்கிறாங்க. நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் யானா சு. சக்திவேல் அப்படிங்கிறாங்க. நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை தொகுத்தவர் யானா சு. சக்திவேல். நெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம். மக்கள் பரதர் பரத்தியர், எயினர் ஏற்றியர். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் என்று அழைக்கப்படுகிறது. காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முறைய நாட்டுப்புற பாடல்களும் இதில் அடங்கும். இப்பாடல்களை சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க.